ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது தமிழ் திரையுலகில் ஒரு திடுக்கிடும் சம்பவமானது நடந்தது. அதுவும் நடிகர் அஜித் வீட்டில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். நடிகர் அஜித் குமாருடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய இயற்கை எழுதினதனுடைய காரணமாக முக்கிய பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இப்போ நிறைவேறியிருக்கு. ஆமாங்க, நடிகர் அஜித் வீட்டுக்கு சிஎம் விஜய் அவர்கள் நேரம் ஒதுக்கி போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய விஷயங்களை சூப்பராக கையாண்டாலும் நண்பர் வீட்டில் ஒரு துக்கம்னு வரும்போது அதுக்கு கரெக்டாக போய் ஆஜராயிருக்கிறாரு. தற்போது அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிய சில கருத்துக்களையும் முக்கிய விஷயங்களையும் இப்போ இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். சரி வாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஜித்தின் தாயார் மோகினிமணி வயதுயுகம் காரணமாக நேற்று சென்னையில் உயிரிழந்தார். இவருக்கு வயது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80க்கு மேலே இருக்கும். மோகினியின் உயிரிழப்பு அஜித் குடும்பத்தினரை மட்டுமின்றி அவருடைய ரசிகர்களையும் இப்போ சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. துபாயில் இருந்த ஏகே அம்மாவின் இறப்பு செய்தியை கேட்டு கலங்கியபடி நேற்றிரவு சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் வந்ததும் முதலமைச்சர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் நேரில் வந்து ஆறுதல் கூறியிருக்கிறாங்க. அஜித்துடைய தந்தை சுப்பிரமணியம் கடந்த 2023ஆம் ஆண்டு வயது முதிர்வு மற்றும் பக்கவாதம் நோய் காரணமாக உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தனது தாய் மோகினியை தன் அருகில் வைத்து பார்த்து வந்தார் அஜித் குமார். இப்படிப்பட்ட சூழலில் மோகினிக்கும் வயதிகம் காரணமாக அவ்வப்போது உடல்நலம் சரியில்லாமல் போனது. மருத்துவர்களும் அவருக்கு தீவிரமான சிகிச்சை தொடர்ந்து அளித்து வந்தார்கள். மருத்துவத்தின் உதவியோடு இன்னும் சில காலம் தாய் உயிரோடு இருப்பார் என்றுதான் அஜித்தும் அவருடைய சகோதரர்களும் நினைத்திருந்தார்கள். ஆனால் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் எதையும் தாங்கக்கூடிய சக்தி மோகினியின் உடல் இழந்துவிட நேற்று அவர் வயதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிரிழந்தார். அதாவது வயது மூப்பின் காரணமாக உடலில் எந்த ஒரு மருந்து ஏற்றுக்காத காரணமாக உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு ஏகே குடும்பத்தினரை உச்சக்கட்ட சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சில வருடங்களுக்கு முன்பு தான் தந்தை இழந்திருந்தார் அஜித். இப்போது தாயை இழந்திருக்கக்கூடிய அவருக்கு திரைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள் என பலரும் தங்களுடைய ஆறுதலை கூறி வராங்க. அதோடு மோகினி உயிரிழந்த போது அஜித் குமார் சென்னையில் இல்லாமல் துபாயில் இருந்திருக்கிறார். தனது தாய் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதோ கலங்கிய கண்களோடு சென்னைக்கு அவர் வந்து அனைவருடைய மனதையும் கணக்க செய்கிற மாதிரி அந்த வீடியோ காட்சி இருந்தது. மோகினியின் இறுதி சடங்குகள் அனைத்தும் சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அஜித்தின் வீட்டில் நடக்கும் என்றும் இது தனிப்பட்ட இறுதி சடங்காக நடக்கும் என்றும் குடும்பத்தினர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால் பிரபலங்கள் மட்டும் மோகினியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருவது தெரிய வந்தது. இந்த நிலையில் அஜித்தின் தந்தை இருந்தபோது விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி ஆறுதல் தெரிவித்தார். இப்போது முதலமைச்சராகிவிட்டதால் அவர் நேரில் வருவாரா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் தன் நண்பருக்கு ஒரு சோகம் என்றால் தானும் அங்கே இருப்பேன் என்பது போல நள்ளிரவு வாக்கில் விஜய் மாலையையும் கையுமாக த்ரிஷாவோடு ஒன்றாக வந்து அஞ்சலி செலுத்தி ஆறுதல் சொல்லி இருக்கிறார். அஜித்தை விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த உடனே கட்டி அணைத்து அழுதபடி ஆறுதல் சொல்லியது புகைப்படங்களாகவே வெளியே வந்தது. த்ரிஷா சோகத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தார். மேலும் த்ரிஷாவும் தன் ஆறுதலை ஏகேவுக்கு தெரிவித்திருந்தார். ஸோ தற்போது இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம் ஆனதுக்கு பிறகு ஏகப்பட்ட வேலைகள் அவருக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் அவர் உட்காத ஒரு பதவியில் முதல் முறையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை சமாளித்து அதிலிருந்து வெளியே வருவதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய நண்பருடைய வீட்டுடைய துக்கத்துக்கு இந்த மாதிரி நேரடியாக வந்தது அனைவரிடையும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஒரு நல்ல தலைவராக இருக்கிறவர் இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.
ஏன்னா எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு இரங்கல் செய்தி மட்டும் தெரிவித்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளில் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி வந்திருக்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதோடு விஜயுடைய இரங்கல் குறிப்பும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதை பற்றியும் உங்ககிட்ட சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. முன்னதாக முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு முக்கிய பதிவையும் போட்டிருக்கிறாரு. அது என்னங்கிறதையும் சொல்கிற. அருமை நண்பர் அஜித்குமார் அவர்களுடைய தாய் மோகினி அம்மையார் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடையில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். வாழ்வில் அனைத்து நிலைகள்லையும் அரணாக இருந்து அரவணைத்த தாயாரை இழந்து வாடக்கூடிய நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த இரங்கல் குறிப்போ சமூக வலைத்தளங்களில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இரங்கல் குறிப்பு போட்டது மட்டும் இல்லாமல் இரவோட இரவாக அஜித்துடைய வீட்டுக்கு அஜித்தை கட்டியணைத்து அழுது ஆறுதல் சொன்ன அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது சூப்பராக தெரிய வருது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சிஎம் விஜய் அவர்கள் நேரில் ஆறுதல் கூறினது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அடுத்தடுத்து முக்கிய பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தியதாக தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு அப்டேட்டாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் நடிகர் விஜயுடைய மனைவி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கீதா அவர்கள் சால்னிக்காக வந்ததாக ஒரு தாள்களும் வெளியாகி இருந்தது. அதை பற்றிய தாள்களும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துக்கிட்டே இருக்குது. அதை எல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஒரு அப்டேட்டான நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிஎம் விஜய் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தின இந்த காட்சியையும் அதோடு அவர் இரங்கல் தெரிவித்த செய்திகளையும் அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சிஎம் விஜய் அவர்கள் சிஎம்ங்கிறத தாண்டி நண்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு செயல் மூலிமா அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு அப்டேட்டான நியூஸில் கண்டிப்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.